ஹாய் கைஸ், ஜஸ்ட் ஒரு குவிக் அப்டேட். நேற்றுக்கு நம்ம இந்த ஆஸ்திரேலியன் பீச் அட்டாக் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். அதில் அந்த ஃபாதர் சன் ஷாஜித் அக்ரம், நவீத் அக்ரம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று வரைக்குமே எல்லா நியூஸ் சோர்ஸஸ்லையுமே என்னால் அப்படி தான் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் இன்றைக்கி என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜித் அக்ரம் வந்து இந்தியாவில் ஹைதராபாடை சேர்ந்தவர். இங்கேருந்து தான் கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு 1998 ஸ்டூடெண்ட் விசாவில் போயிருக்கிறாரு. ஸோ இப்போது இந்தியாவோ பாகிஸ்தானோ அது மேட்டர் இல்லை, எப்படினாலுமே அவங்க பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு டெரர் அட்டாக். என்றைக்குனாலுமே நம்ம டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுவோம். அண்ட் நேற்றுக்கு பேசினது தான் லாங் ஃபார்மேட்டில் நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்டிருந்தேன். ஸோ பொதுவாக நீங்கள் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, அந்த ஷாஜித் அக்ரம் அப்படின்ற அந்த நபரை என்னதான் பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் அப்பங்காரன் அவன் இவனு பேசினது நிறைய பேரை முகம் சொல்லிக்க வச்சுருக்குது போல். பப்ளிக் ஃபோரமில் பேசுகிறப்போ நான் என்னோடய டீசன்சியை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கணும். ஐ அப்பாலஜைஸ் அண்ட் ஐ எம் லேர்னிங். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து பெட்டராக டெலிவர் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் மேட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, அந்த பேக்ரவுண்ட் வந்து பெருசாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே வந்து நான் ஷூட் பண்ணுறேன், எடிட் பண்ணுற மொத்த டைமுமே வந்து அந்த க்ரீன் மேட் என்னவோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் நான் என்னவோ பண்ணேன். பட் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுறேன். அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அந்த கேமரா ஆங்கிள்ஸ் இவ்வளோ நாள் வந்து இந்த வேர்ட்டிக்கல் ரீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கல் ஃபார்மேட்டில் தான் ஷூட் பண்ணுறது. ஸோ சடனாக நம்ம வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணும் போது கேமரா ஆங்கிள் கொஞ்சம் எனக்கு எங்கே பார்த்து பேசணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் போக போக தான் அது பெட்டர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய மெயின் ஜாப் இல்லை, ஒரு சைட் எஃபர்ட் தான். மதன் கௌரி அண்ணா மாதிரி டெய்லி வந்து உங்ககிட்ட பேச முடியல அப்படின்னாலும் ஐ ட்ரை டு கிவ் மை பெஸ்ட். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா கான்டென்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் பிளான் பண்ணியிருக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் எனக்கு பேசிக்காக இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.